ஆண்டவர் நமக்கு கிருபையா இன்னொரு மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 2024வது வருடத்தின் 3வது மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இப்போதும் கர்த்தர் நம்மோடு வசனத்தின் மூலம் இடைபடுவாராக. சங்கீதம் 91:14 சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நல்ல தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்துல 2 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். விடுதலை, உயர்வு. ஆண்டவர் சொல்லுகிறார், விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால், யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பலர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்யல அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருக்கு தேவன் உதவி செய்வார்? அவரிடத்தில் யார் வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார். இந்த காலம், கடைசி காலம், தேவ பக்தியின் வேஷத்தை ஜனங்கள் தரித்துக் கொள்ளுகிற காலம். நாம் நம்முடைய சுயநலத்துக்காக கர்த்தரை தேடினால் ஒன்றும் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றி கொள்ள பார்க்கிறபடியினால உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. என்ன, சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடத்தில் கொடுத்து, இந்த வரம் எனக்கு வேணும்னா, வரம் வேண்டும் என்று கேட்டது நல்ல விஷயம்தான். ஆனால் அவனுக்கு அதுல பங்கும் இல்லை பாகமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேதுரு திருப்பி அனுப்பிவிட்டார். காரணம் என்னவென்றால், அவனுடைய நோக்கம் சரியில்லை, அவனுடைய இருதயம் தேவனிடத்தில் செம்மையாக இல்லை. இன்னொரு மாதிரி இன்னைக்கு செய்திக்கு ஏற்ப சொல்லணும்னா, அவனுக்கு தேவனிடத்துல வாஞ்சை இல்லை, அவனுடைய வாஞ்சை வேற. அதனால அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. கடைசி காலத்துல வாழ்றோம். பிசாசு நம்முடைய வாஞ்சைகளை திசை திருப்ப பார்க்கிறான். அநேக உலக காரியங்களை நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்து நம்முடைய வாஞ்சையை திசை திருப்ப பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கே முன்னாடி ராஜ்யத்தின் சகல மகிமையையும் காட்டி, என்ன தொழுதுகொள், நான் இதெல்லாம் உனக்கு தர்றேன் அப்படின்னவன் நம்மகிட்டலாம் அதெல்லாம் காட்ட கர்த்தர் அனுமதிக்கல. அவன் மட்டும் நமக்கு காட்டியிருந்தா அரோகரா அல்லேலூயா என்னவா மாறிடும். ஆமா, ஏதோ கர்த்தர் நம்மளை பல சோதனைகளுக்கு தப்பு வைக்கிறார். திராணிக்கு மேல அவர் நம்மளை சோதிக்க பிசாசை அனுமதிக்கிறது இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தேவன் மேல வாஞ்சியா இராமல் நம்ம வேற காரியங்கள் மேல வாஞ்சியா இருந்தா அது தேவனை ரொம்ப துக்கப்படுத்தும். இந்த மாதம் நம்ம கர்த்தர் மேல அதிகமாய் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறார் 2 சாமுவேல் 23:5 வசனத்துல, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. தாவீது பாருங்க, அவருடைய விசுவாசம், ஆண்டவர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எத்தனை பேரோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார்? நமக்கு அந்த சப்ஜெக்ட் விளங்கல. எத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார்? விளங்குது. அதுதான் உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் உடன்படிக்கை. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னா அதுதான் தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. வாதை அணுகாத பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னா அதுதான் தேவன் செய்திருக்கிற உடன்படிக்கை. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா அதான் தேவன் உங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. தாவீது சொல்றாரு,
எனக்கும் என் சந்ததிகளுக்குமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த உடன்படிக்கையிலே தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். உங்க எதிர்காலத்துக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? திட்டம் பண்ணி இருக்கிறார். என்னென்ன நடக்கணும், என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணும், எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். சொல்லிட்டு என்னுடைய வாஞ்சை, தேவன் மேல் உள்ள என்னுடைய வாஞ்சை இன்னும் என்ன செய்யணும்? வளரணும். அப்ப நான் எனக்காகவும் என்னுடைய சந்ததிகளுக்காகவும் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு என் வாஞ்சையை நான் டைவர்ட் பண்ணாம அதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நான் என்ன செஞ்சா போதும்? அவர் மேல் வாஞ்சையா இருந்தால் போதும். என்ன ஒரு பக்தி பார்த்தீங்களா? நான் ஆண்டவர் மேல வாஞ்சையா இருந்தால் அது போதும், என்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நீங்க கர்த்தர் மேல வாஞ்சையா இருந்தா போதும், உங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீ எப்படி இரு? வாஞ்சையா இரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது மாதிரி இந்த காலையில நம்ம இப்படி ஒரு ஜெபத்தோட இந்த மாதத்தை தொடங்க போறோம். ஆண்டவரே, எங்க வாஞ்சையை நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆண்டவர் மேல நமக்கு கொஞ்சம் வாஞ்சை இருக்குது. அந்த வாஞ்சையில தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்றோம். ஆனா போதாது, இன்னும் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். பாடுவோமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஓ ஆராதனை 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 ஆராதனை, ஆமென், ஆராதனை. நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கிறோம் என்றால் ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சையா இருந்தா அதிகாலையில் எழுந்து நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை தேடுவோம். இந்த மார்ச் மாசம் ஜெப மாதம், அதிகாலை ஜெபம் வச்சிருக்கிறோம். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். இது ஏதோ நம்ம முயற்சி பண்ணி செய்யறதில்ல. அப்படி செஞ்சோம்னா ஒரு 3 அல்லது 4 நாட்கள் தான் அது சாத்தியமாகும். அல்லது மிஞ்சி போனால் ஒரு வாரம் வரலாம். அடுத்த திங்கக்கிழமை வண்டி பஞ்சர் ஆயிரும். வாஞ்சை இருந்தா தான். அதுவும் அதிகாலையில் ஒரு வாஞ்சை அல்ல. இங்க வசனம் சொல்லுது, இரவிலே உம்மை என் ஆத்மா என்ன செய்யுது? வாஞ்சிக்கிறது. அந்த இரவு முழுவதும் இருக்கிற அந்த வாஞ்சையில தான் காலையிலேயே என் ஆத்மா விழித்து கொள்ளுகிறது, உம்மை தேடும்படி. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 63வது சங்கீதம் 1வது வசனத்துல, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏன் உம்மை நான் அதிகாலமே தேடுகிறேன்? தாவீதுக்கு வைத்த வலியா, தலைவலியா? தாவீதுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற கவலையா? அவனுக்கு ஒண்ணுக்கு பல மனைவிகள். அவனுக்கு என்ன குறை? காசு இல்லையா, பணம் இல்லையா? ஆனா எதனால் அவன் அதிகாலமே அவன் தேடுகிறான்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா யார் மேல தாகமா இருக்குது? உங்க மேல. மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதனால அதிகாலை ஜெபம் என்பது ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறது அல்ல.
அப்படி தேவைக்காக ஜெபம் பண்ணோம்னா, தேவை சந்திக்கப்பட்டாலும் நம்ம ஜெபத்தை நிறுத்திடுவோம், சந்திக்கப்படாட்டினாலும் ஜெபத்தை நிறுத்திடுவோம். என்ன, அதனால இந்த அதிகாலை ஜெபம்ங்கிறது நம்ம ஆண்டவர் மேல கொண்டிருக்கிற அந்த வாஞ்சையின் வெளிப்பாடு. ஆனா அதிகாலையில நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதிகாலையை தேடி உன்னை கண்டடைவார்கள் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொல்றாரு? நம்ம அவரை வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான் அவர் தென்படுவார். ஆகவே அதிகாலையில ஜெபிக்க உங்களால முடியலன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க மேல என்னுடைய வாஞ்சைய வர்த்திக்க பண்ணுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத விட, ஆண்டவரே என்னுடைய வாஞ்சையை வர்த்திக்க பண்ணுங்க. அந்த வாஞ்ச பெருகினாலே நான் அதிகாலையில தூங்க முடியாது. என்ன, ஒரு பாட்டு இருக்குல்ல, நினைவெல்லாம் பேச்செல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் பேச்செல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அந்த நினைவுகள் தான், தேவன் மேல இருக்கிற அந்த நினைவுகள் தான் அதிகாலையில் நம்மை எழுப்புகிறது. இரண்டாவது உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அந்த வாஞ்சை, தேவன் மேல இருக்கிற வாஞ்ச ஆண்டவருடைய பாதத்துல நம்மளை என்ன செய்யும்? உட்கார வைக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப அவசரமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எது நம்மை இன்னைக்கு ஓட வைத்திருக்கிறது, அல்லது எதன் மேல் உள்ள வாஞ்சை நம்மளை ஓட வைத்திருக்கிறது அப்படின்னா, காசு, பணம், சம்பாத்தியம், வீடு, பொருட்கள், பிள்ளைகள், உலக காரியங்கள், இதுதான் நம்மளை ஓட வைக்குது. அது வேணும், இது வேணும், ஓட வைக்குது. ஆனா அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றதான் ஆசீர்வாதம். தேவன் மேல வாஞ்சை இருந்தா நம்ம வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்னு சொல்லுது. எப்படி தேட? வாஞ்சை இருந்தா நாமே முதலாவது கர்த்தரை என்ன செய்வோம்? தேடுவோம். பைபிள்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல உதாரணம், லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்துல மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, மார்த்தாள் பாருங்க, இயேசுவுக்காகத்தான் கிரியை செய்கிறாள். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல உட்காராம இயேசுவுக்காக செய்கிற ஒரு கிரியைக்கும் பலன் கிடையாது. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? அவருடைய வசனத்தை கேட்கிறாள். வசனத்தை கேட்கிறோமா? ஆண்டோடைய வார்த்தை நம்ம நினைவுக்கு வரதா? ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறோமா? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத நம்ம யோசிக்கிறோமா? அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாதபடி பல சத்தங்கள் நம்முடைய காதுல விழுது, பல செய்திகள் நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்கு போகுது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன? அதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன? ஆமா, நீங்க நம்முடைய சபையில நல்ல வாலிபர்கள் உற்சாகமா வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனா செய்தி வேலையில பார்த்தீங்கன்னா வெளியே போய் நின்றுக்கிடுவான், அல்லது இங்க உட்கார்ந்து இருந்தாலும் பக்கத்துல கூட பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த செய்தியில
நாட்டமே இருக்காது. பாவம்தான், நல்ல பையங்க தான், ஆனால் சாத்தான் அப்படி வஞ்சித்து வச்சிருக்கிறான். அவங்க வாஞ்சையெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள் மேலே இருக்கிறனால வசனத்தை வாஞ்சிக்க முடியலைன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா வாழவே முடியாது. வசனம் அது ஆண்டோடைய வார்த்தை, அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால தேவன் மேல் உள்ள வாஞ்சை எப்படி வெளிப்படும்? ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதுல தான் வெளிப்படும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தினகரனுடைய வாழ்க்கையை குறித்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தினகரன் நல்ல வல்லமையான ஊழியக்காரர், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் சொல்றாரு, ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் 7 பைபிள்களை படிச்சு கிழிச்சேன் அப்படிங்கிறார். லிட்ரலாவே அந்த பைபிள்கள் கிழிந்து போனது. அப்படி அந்த பைபிள்களை இரவும் பகலும் படித்தேன். நமக்கு தெரியும் அவரை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்னு. அவர் அந்த கேட்ட ஊழியக்காரர் கடைசியா, அப்ப இளைஞர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? இன்னைக்கு நிறைய தரிசனத்தோட பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க அப்படின்னதுக்கு அவர் சொன்னாரு, வேதத்தை எடுத்து இதுவரை வாசித்திராத ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி வாசிங்க. வாஸ்து அதுல தேவன் என்ன சொல்றாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன செய்ய விரும்புறாருங்கிற காரியங்களை வாஸ்து அதை அறியும் போது நம்ம ஊழியம் தானா நடக்கும் அப்படிங்கிறார். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்ப தலைவிகளா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும், யாருக்கானாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் மேல என்ன இருக்குன்னு அர்த்தம்? வாஞ்சை இருக்குன்னு அர்த்தம். பைபிள் வாசிக்கலன்னா யாரோ சொன்னாங்கிறதுக்காக வேதம் வாசிக்கணும்னு கிடையாது. இப்போ கூட சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி குரூப்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நேரம் போடுறாங்க. இவ்வளோ நேரம் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், இவ்வளோ நேரம் வேதம் வாசித்தேன்னு போடுறாங்க. நல்ல விஷயம். ஆனால் இது யாரோடைய நிர்பந்தத்தினால நீங்க அதை போடக்கூடாது. அது உங்க வாஞ்சையா என்ன செய்யணும்? மாறணும். சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. எதற்காக சொல்றாரு? கீழே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பண்டிகைகளை ஆசரிக்க போன அந்த நினைவுகளை, இப்ப அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் துரத்தப்பட்டு. அப்ப அவர் எதை நினைவு கூறுகிறார்? ஆலயத்தை நினைவு கூறுகிறார், பண்டிகைகளை நினைவு கூறுகிறார், ஆராதனை அவர் நினைவு கூறுகிறார். அப்ப எதற்காக இந்த தாவீது கதறுகிறார்? அவருக்கு எதுவும் வாழ்க்கையில பிரச்சனையா, போராட்டமா? ஏன் கதறுகிறார்? ஆலயத்துக்கு போக முடியலையே. அந்த ஆலயத்தின் மேல இருக்கிற அவருடைய வாஞ்சை. அதனாலதான் 84வது சங்கீதம் 10வது வசனத்துல 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. அரண்மனையில இருந்த மனுஷன் சொல்றாரு, ஆலயத்துக்கு போறதாயா எனக்கு வாஞ்சை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க என்று எனக்கு அவள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேருக்கு ஆலயம் மகிழ்ச்சியா இருக்கு? ஆராதனை மகிழ்ச்சியா இருக்குது? ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த வாஞ்சை எப்படி வெளிப்படுது? ஆலயத்துக்கு செல்வதில். ஆமா, ஆலயத்தின் மேல வாஞ்சை இருந்தா ஆலயம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? வரலாம். நம்ம சபை ஆண்டவரை நேசிக்கிற சபைங்கிறனால தான் ஆண்டவர் நம்ம வாஞ்சையை டெஸ்ட் பண்றதுக்கு 6 கிலோமீட்டருக்கு அடுத்து ஆலயத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. நான் கூட ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், முட்டி பார்த்தேன், மோதி பார்த்தேன், கண்ணீர் வடிச்சு பார்த்தேன், ரத்தத்தை வடிச்சு பார்த்தேன், சத்தத்தையே கொடுக்கல அவரு. என்ன ஆண்டவரை இவ்வளவு தூரத்தில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, வாஞ்சை இருந்தா யாருனாலும் எங்கனாலும் என்ன செய்யலாம்? வரலாம். அதையும் தாண்டி ஆமத்தூர் வெள்ளூர்ல இருந்தெல்லாம் ஆலயத்துக்கு ஆள் வருதுல்ல. ஆமா, அங்கிட்டு இருந்தெல்லாம் வந்துடும். இந்த 6 அடியில இருந்தா வராது. ஆமா, இந்த தெருல இருக்கிறவங்க சுத்தி கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப யோசிப்பாங்க போகணுமா அப்படின்னு.
வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாரும் கோச்சுக்கிடாதீங்க. வாஞ்சை. வெளிநாடுகள்லாம் ஆலயத்துக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் கார் எடுத்துட்டு போவாங்க. வாஞ்சை. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 2வது வசனத்துல தாவீது சொல்றார், நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்காக பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தனங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். 2 காரியம் சொல்றாரு. நான் சவதரித்தேன், சம்பாதித்தேன். எதுக்காக சம்பாதிக்கிறேன்? ஆலயத்துக்காக. பாருங்க, என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை எப்படி வாஞ்சையா இருக்கிறது? ஆலயத்துக்காக சம்பாதிக்கிறேன். அப்புறம் ஆலயத்துக்காக கொடுக்கிறேன். அல்ல அவர் சொல்றாரு, நான் ஆலயத்துக்குன்னு சம்பாதிச்சது ஒண்ணு, அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சொந்தமான பொண்ணு, எனக்குன்னு நான் வச்சிருந்தது, என் பிள்ளைகளுக்குன்னு வச்சிருந்தது, என்னுடைய எதிர்காலத்துக்குன்னு வச்சிருந்தது, என்னுடைய படிப்புக்குன்னு வச்சிருந்தது, அதையும் நான் என்ன செய்யறேன்? ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். யார் சொல்ல முடியும்? என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை, ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறார். நம்முடைய வாஞ்சை எதன் மேல இருக்குது? ஆண்டவர் சொன்னார், பூலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. உங்க வாஞ்சை எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. உங்க வாஞ்சை எங்க இருக்கோ அதுக்கு தான் நீங்க பிளான் பண்றீங்க. உங்க வாஞ்சை எங்க இருக்கோ அதை நோக்கி தான் உங்க வாழ்க்கையை நகர்த்துறீங்க. உங்க வாஞ்சை எதன் மேல இருக்கிறதோ அதுக்காகத்தான் நம்ம கதறுவோம். நம்ம வாஞ்சை கர்த்தர் மேல இருந்தா ஆண்டவர் சொல்லார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். சொல்றது யாருங்க? தேவன். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பொய் சொல்ல தேவன் அவர் மகா உண்மையுள்ளவர். அப்ப விடுவிப்பேன், உயர்த்துவேன்கிறாரே. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை? அப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னும் வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். பாருங்க, ஆசையே அழிவுக்கு காரணம்னு உலகத்துல சொல்லி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தின் மேல நம்ம வைக்கிற எல்லா வாஞ்சையும் நம்மை கண்ணியிலே சிக்க வைக்கும், நம்மை கண்ணீர் சிந்த வைக்கும், நம்மை கைவிடும், நம்முடைய இருதயத்தை நார் நாரா கிழிக்கும். ஆனா ஆண்டவர் மேல வாஞ்சையா இருந்தால் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உன்னை ஒருத்தனும் தொட முடியாது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வலது பாரசத்தில். ஆண்டவர் மேல வாஞ்சையா இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம வாழலாம். ரகசியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வாஞ்சையெல்லாம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருந்தா எதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்குகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, பாருங்க, விடுதலையாக்க எகிப்தியரின் கைக்கு அவர்களை, சொல்லுங்க சத்தமா. பாருங்க, எதுல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார்?
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய துவக்கத்தை பாருங்க. யாக்கோபின் நாட்கள்ல 70 பேரா வந்த போது யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போய் விசாரித்தான். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நீ போ. போனா அந்த அந்நிய தேசத்துல அவங்களுக்கு கிடைச்ச அந்த ராஜ மரியாதை இருக்குல்ல, ஏன்னா அந்த தேசத்தின் ராஜா அவர்களை விருந்து வச்சு வரவேற்று கனம் பண்ணி ரொம்ப தேசத்தின் செழிப்பான இடத்துல அவங்களுக்கு தங்குமிடம் கொடுத்தான், கோசேன்ல. யோசித்து பாருங்க, இங்க கானான் தேசத்துல பஞ்சம், கிணறு தோண்டி ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து தொட்டியில நிரப்பி அதைத்தான் ஆடு மாடுகளுக்கு குடிக்க கொடுக்கணும், இவங்களும் குடிக்கணும். ஆனா அங்க நைல் நதி ஓடுதுங்க, நதிக்கரையில வீடுங்க. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை ஒரு நதிக்கரையில கொண்டு போய் வீடு கட்டி உட்கார வச்சா எப்படி இருக்கும்? டெய்லி காலில் எழுந்திரிச்ச உடனே நதியில போய் குளிக்க போறோம், எப்படி இருக்கும்? பரவசமா இருக்கும். ஆமா, திடீர்னு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆசீர்வாதம், செழிப்பு, பெருக்கம், மேன்மை. அந்த தேசத்துல அவங்க ராஜாக்களாய் வாழ்ந்தாங்க. ஆனால் திடீரென்று வாழ்க்கை மாறிவிட்டது, தலைகீழா. ஏன் சொல்லவே முடியல. ஒரே கண்ணீர், அடிமைத்தனம், வாழ்க்கை கசப்பாகிறது. ஒவ்வொரு நாளும் ஏன் விடியுதுன்னு ஒரு கேள்விதான். யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது. துக்கம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூக்குரல் இட்டார்கள் தேவனிடத்துல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் நல்லா இருக்கிறது திடீர்னு தலைகீழா என்ன செஞ்சிடும், மாறிடும். ஏன் இந்த கஷ்டம், ஏன் போராட்டம், ஏன் இந்த அலைச்சல், ஏன் இந்த கண்ணீர் நமக்கு தெரியாது. வேதத்துல அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 13-14 வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைக்கூடி வந்தது என்று எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். தென்றல் எப்படி அடிக்குது? மெதுவா அடிக்குது. அப்படின்னா அந்த கப்பல் ஸ்மூத்தா போகும்னு அர்த்தம். ரொம்ப ஸ்பீடா அடிச்சாலும் கஷ்டம். ஓவர் ஸ்பீட்ல போச்சுன்னா கண்ட்ரோல் இருக்காது. தென்றல் இல்லாட்டினாலும் கஷ்டம், வண்டி நகராது. தென்றல் மெதுவா அடிக்குது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? காரியம் கைகூடி வந்தது. புறப்பட்டு போனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிளிதோன் என்கிற கொடுங்காற்று அதன் மேல் மோதிற்று. அனைவருடைய வாழ்க்கையில் அந்த யூரோக்கிளிதோன் என்கிற அந்த கொடுங்காற்று மோதுகிறது. அவ்வளவுதான், சுக்கு நூறா படகு உடைஞ்சு போச்சு. எல்லாரும் கட்டையை பிடிச்சு மிதந்து கரை சேர்றாங்க. என்ன துக்கம், என்ன துக்கம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, நீ என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியினால் உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கிறதுனால எந்த ஒரு மோசமான நிலையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்கிறது மட்டுமல்ல, இங்க சொல்றாரு, உன்னை விடுவித்து கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் பூசியரும் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். விடுவிப்பேன்னு மட்டும் சொல்லலைங்க, உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல என்ன செய்வேன், விடுவித்து உன்னை காட்டுல விடுவேன்னு ஆண்டவர் சொல்லல. விடுவித்து உன்னை கானான் தேசத்துல கொண்டு போய் உன்னை இங்க எப்படி நீ ராஜா மாதிரி வாழ்ந்தியோ அதே மாதிரி உன்னை ராஜா மாதிரி வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப யாருக்கு இந்த விடுதலை? இந்த மோசமான நிலையிலிருந்து, இந்த சங்கடமான சூழ்நிலையிலிருந்து யாருக்கு விடுதலை? அவரிடத்துல வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு. மத்தேயு 18வது அதிகாரம் 25வது வசனத்துல, மத்தேயு 18:25, கடனை அடைக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தால் நான் உன்னை கடன் பிரச்சனையிலிருந்து என்ன செய்வேன், விடுதலை ஆக்குவேன். இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவனுடைய கடன் ரொம்ப அதிகம். அதாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்தாலும் முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன ஒரு நிர்பந்தம்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா?
கடன் அது ஒரு புதைகுழி. ஆரம்பத்துல நல்லா தெரியும், ஏதோ வர்ற மாதிரி தெரியும். ஆனா போக 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 அது பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். நெகேமியா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பாருங்க. நெகேமியா 5:2. அதேனென்றால் அவர்களில் சிலர் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். எதுக்காக கடன் வாங்கினோம்? சாப்பாடு இல்லை, நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், உயிர் பிழைக்கணும், எமர்ஜென்சி, அதனால நாங்க கடன் வாங்கினோம். வேறு சிலர் என்ன சொல்றாங்க, எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம். பஞ்சம், கஷ்டம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, காசு வரல, அதனால நாங்க கடன் வாங்கணுங்கிறாங்க. இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேல் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேல் பணத்தை கடனாக வாங்கினோம். பாருங்க, இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, பில்லு கட்டல, ஃபீஸ் கட்டல, வாடகை கொடுக்கல, அதுக்காக நாங்க என்ன செஞ்சோம், கடன் வாங்கணும். அப்ப கடன் வாங்குறதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா கடன் ஆசீர்வாதம் அல்ல. கடன் அது கண்ணி. அது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எப்படி பாருங்க, எங்கள் உடலும் எங்கள் அடுத்த 5வது வசனம், எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. எதனால? கடன் பிரச்சனையினால. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள், அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை, எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாக்கிற்று. என்ன ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நம்முடைய தேவன் நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார், விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி விடுவிப்பார்? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி தேவனுடைய மனுஷனிடத்துல போய் அதை அறிவிக்கிறா. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும். தேவன் எப்படி நம்மை விடுவிக்கிறார்? அந்த கடனை அடைக்கிறது மட்டுமல்ல, ஜீவனம் பண்ணுகிறதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற உபாகமம் 28:12 சொல்லுகிறது, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ. அப்ப தேவன் கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். காலை வேளை எத்தனை பேர் இதை தீர்க்க தரிசன வார்த்தையா ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியினால் நிச்சயமாகவே கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதை எப்படி செய்வார் நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய தேவன் அற்புதமானவர். அவர் சொன்னா நிச்சயமா அவர் செய்வார். நம்மை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். போன வாரமே 2 பேர் என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. ஆமாம், ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் அக்காட்ட இருந்து நான் ஒரு நகை வாங்கியிருந்தேன், அதை திரும்ப கேட்டு ஒரே தொல்லை. ஒரு நாள் அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சரின்ட்டு நான் போய் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி 1 லட்ச ரூபா இருக்குது. யார் போட்டா என்னன்னே தெரில. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு நிர்வாகத்திலிருந்து நிறைய பேருடைய அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்திருக்குது அப்படின்னு. அவங்க இதை சொல்லும்போது என்கிட்ட ஏதோ ஆலோசனை கேட்குறாங்க போலன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா மற்றவங்க காசில் இப்போ என்னைக்கா ஒரு நாள் வந்து கேட்டான்னா என்ன செய்ய? அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன், இது என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு. போன செப்டம்பரில் வந்துச்சுன்னாங்க. எனக்கு ஆச்சரியம் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேட்கலையா? கேட்கல. அப்புறம் எனக்கு அந்த வீடியோவே அனுப்புனாங்க, அந்த நியூஸ் வீடியோவே அனுப்புனாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா? பொறாமப்படாதீங்க.
ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்கிறேன். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க மூலமாக நன்மை பெற்ற ஒருத்தர், இவங்க ரொம்ப ஒரு பண நெருக்கடியில் இருக்கும்போது என்ன செய்யணும். ஆனால் அவங்க சொன்னாங்க, எனக்கு பல நெருக்கடிகள் இருந்துச்சு, ஆனால் நான் கவலைப்படலை, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். திடீர்னு அவங்க என்கிட்ட வந்து, இந்தாப்பா இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பண முடிப்பை கொடுத்தாங்க. வீட்டில் போய் எண்ணி பார்த்தா 1,00,000 ரூபா இருந்துச்சு. ஆண்டவன் இருக்காரா? பாருங்க, யோபுவை பார்க்க வந்த உறவினர்கள் யோபுக்கு என்ன கொடுத்தாங்களாம்? தங்க நாணயம் கொடுத்தாங்களாம். நம்புறீங்களா? சொந்தக்காரன் வருவான், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு 1 பவுன் 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் தருவான். நீங்கள் அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நீ வாஞ்சையாயிரு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். சங்கீதம் 54:7 அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. மூன்றாவதாக கடைசியா, கர்த்தர் நம்ம எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிப்பார். நெருக்கம் எதனால வந்துச்சு? நெருக்கம் எதனால வந்துச்சு? எசேக்கியா ராஜா தேவன் மேல் நல்ல வாஞ்சியுள்ள ஒரு மனுஷன். ஆனா பாருங்க, சீரியாவின் ராஜா வந்து எசேக்கியாவை முற்றுகை போட்டு, என அந்த படைத்தளபதி ரப்சாக்கே ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல பேசி நிந்தித்து இந்த எசேக்கியாவை மனமடிவாக்க பார்க்கிறான். ஆனா அந்த எசேக்கியா ஆண்டோடைய சமூகத்துல போய் அழுது விண்ணப்பம் பண்ணினார். என்ன பாருங்க, ஏசாயா 57:3 சொல்லுது, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கமா இருக்கிறது பெறவோ. பிள்ளை பேருனா என்ன அர்த்தம்? வலி. அந்த லேபர் பெயின் வந்துருச்சு, லேபர் ஆகல. இப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த வலி நின்றும். ஆனா குழந்தை பிறக்க வலி இல்லை, ஆனா வலி இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எசேக்கியா ராஜா சொல்றாரு, அவ்வளவு வேதனை, நெருக்கம், இது தூஷணத்தை அனுபவிக்கிற நாள். ஆனா கர்த்தர் இறங்கினார். எசேக்கியா கர்த்தர் மேல் வாஞ்சையா இருந்தபடினால கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியாவின் பாளையத்துல 1,85,000 பேரை கொன்றான். கர்த்தர் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை நம்மை காண செய்வார். அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். குறிச்சுக்கோங்க, யார் நீதிமான்? நீங்க தான் அந்த நீதிமான். கர்த்தர் உங்களை இக்கட்டி நின்று என்ன செய்வார்? விடுவிப்பார். அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். நீங்க எந்த இக்கட்டில் சிக்கி இருந்தீங்களோ, அல்லது உங்களை யாரு எந்த இக்கட்டில் சிக்க வச்சாங்களோ, அவங்கள கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு உங்களை ஆண்டவர் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. தானியேலை சிங்க கபியில போட்டாங்க. எப்படி கர்த்தர் விடுவித்தார்? தானியேலை உயர்த்தினார். யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்தார்களோ அவர்களை என்ன செய்தார்கள்? சிங்க கபியிலே கர்த்தர் போட வைத்தார். ஆமா, தானியேல் போகும்போது அந்த சிங்கம் வாயவே திறக்கல. ஆனா அவனுடைய சத்துருக்கள் அவங்க கீழே போறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் போய் பாய்ந்து பிடித்து கிழித்து கொன்று தின்றது. அப்ப அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். ஆமான் என்ன ஒரு சதி செய்தான். ஆனால் அவன் மொர்தெகாய்க்காக செய்த தூக்கு மேடையிலே அவனையே கர்த்தர் தொங்க விட்டார். ஆகவே மூன்றாவது, கர்த்தர் நம்மை எல்லா நெருக்கத்தில் இருந்தோம். ஒருவேளை சத்துரு நம்மை நெருக்குவான், சொந்தக்காரங்க நம்மளை நெருக்கலாம். எல்லா நெருக்கத்திலிருந்து அந்த மார்ச் மாதம் நம்மை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் எந்த மோசமான நிலையிலிருந்தும் நான் அவனை விடுவித்து கானான் தேசத்தில் கொண்டு போய் வைப்பேன். அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியினால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் அவனை விடுவித்து அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் யார் அவனை நெருக்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே அவனை உயர்த்தி அவர்களுக்கு எதிரானவர்களுக்கு மேல் நீதியை சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க?